வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் முண்டக்கை, சூரல்மலை, வெள்ளார்மலை இந்த 3 பகுதிகளும் வந்து வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. வெள்ளார்மலை பகுதியில் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருந்தது. இந்த ஹை ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்த உன்னி சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறாரு. நான் எப்போவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த உலகத்திலேயே மிக அதிர்ஷ்டமான குழந்தைங்க நீங்கள் தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளார்மலை பகுதி வந்து அவ்வளோ அழகான ஒரு பகுதி. இங்கே படிக்கிறதுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேணும், அந்தளவுக்கு ஒரு அழகான ஊர் இது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஆள்களும் அப்படி தான். எல்லாருமே வந்து நல்ல விதமாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு அழகான ஊர், அருமையான ஊர். ஆனால் இந்த ஊருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரால் வந்து பொறுத்துக்க முடியல. அவர் அழுதுனே தான் பேசிட்டு இருந்தார். உன்னி சார் எப்போவுமே வந்து லீவே எடுக்க மாட்டார், எப்போவுமே வந்து ஸ்கூலில் தான் இருப்பார். ஆனால் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவருக்கு வந்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. மறுநாள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் இந்த நியூஸை கேள்விப்பட்டுட்டு, நான் என்னோடய ஸ்கூலை பார்க்கணும், என்னோடய பசங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அழுது அடிச்சுட்டு அவர் ஓடி வந்திருக்காரு. ஆனால் ஸ்கூலோட நிலைமையை பார்த்ததும் அவரால் வந்து தாங்கிக்க முடியலை. உன்னி சார் வந்து துயரம் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே சொல்கிறாரு, எங்கேயாவது ஸ்கூலில் வந்து 7:30க்கெல்லாம் வந்து பசங்க வந்தது பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே வெள்ளார்மலை ஸ்கூலில் வந்து எல்லாருமே வந்து 7:30க்கே வந்துடுவாங்க. இந்த அழகான ஒரு புழை இருக்குது, ஒரு நதி இருக்குது, அந்த நதிக்கரையில் உட்காந்து நாங்கள் பாடங்கள் நடத்துவோம். ரொம்ப சந்தோஷமான நாட்கள். நாங்களே வந்து சொல்லிகிட்டே இருப்போம், ரொம்ப அழகான ஊர், நிம்மதியான ஊர், எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து சொல்லிகிட்டே இருப்போம். அது வந்து கண்ணு பட்டுடுச்சோ தெரியல, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரால் அவரோட சங்கடத்தை வந்து அடக்க முடியல. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எல்லா குழந்தைகளையுமே வந்து அவங்கவுங்க குழந்தைகளாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகல, ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாரும் எப்படி நாங்கள் பார்ப்போமோ அதே மாதிரி தான் வந்து இருந்தது. இனிமேல் யாருமே இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்கு வந்தால் பாடம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம், சொந்த குடும்பமாக நினச்சி பார்த்ததுனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்னி சார் சொல்கிறார். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்மளாலே வந்து தாங்க முடியல. வெள்ளார்மலை ஸ்கூலில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து திருப்பி பழையபடி ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட 9,000 பேர் வந்து இன்னும் கேம்பில் தான் இருக்காங்க. இந்த 3 பகுதியிலையும் வந்து நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கேம்பில் தான் இருக்காங்க. எவ்வளோ நாள் தான் வந்து கவர்மெண்ட் கேம்ப்லேயே இருக்க போகிறாங்க? அவங்கெல்லாம் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன தான் வந்து வீடெல்லாம் வந்து எல்லாரும் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது வரைக்கும் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். வயநாடை வந்து நாங்கள் திரும்பி எடுத்துகிட்டு வருவோம், எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு கேரளா ஃபுல்லாகவே, இல்லைனா உலகம் ஃபுல்லாகவே வந்து இருக்கிற மலையாளிஸ், நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் இப்போ வந்து திருப்பியும் பழையபடி ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் தேவை இருக்குது.